நகைச்சீட்டு மாசம் மாசம் 5000 கட்டி குமரன்ல முடிஞ்சிச்சுங்க. அதை போய் எடுத்துட்டு வரலாம் தான் போயிருந்தேன். மொத்தமா பாத்தீங்கன்னா 5.5 கிராம் வந்து நான் கட்டியிருந்தேன். ஒரே தோடு வாங்கினா ரொம்ப வெயிட்டா இருக்கும். ஏன்னா வேற என்ன ஜுவல் வாங்குறதுன்னு எனக்கு தெரியல. டெய்லி வேர்க்கு வாங்கும்போது கொஞ்சம் சிம்பிளா வாங்கலாம் தானே ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு 2 தோடா வாங்கிட்டேன். ஒன்னு இந்த மாதிரி டிராப்ஸ் வச்ச மாதிரி வாங்கினேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பவழக்கல் வச்ச மாதிரி வாங்கியிருந்தேங்க. ஸோ இது 2 தான். 2மே பாத்தீங்கன்னா ஒன்னு 3 ஒன்னு 2.5 அந்த கிராம்ல இருந்தது. கூடவே கதிர்குட்டியோட பழைய கொலுசு பாத்தீங்கன்னா அவன் போட்டு காலை அடிச்சு அடிச்சு அந்த முத்தெல்லாம் உடஞ்சி அதே டேமேஜ் ஆயிடுச்சு. அவனையும் கீறி விட்டுட்டு இருந்ததுங்க. சோ அதனால அதையுமே மாத்திலான்னு ஒரு பிளான். அவனுக்கு இதுக்கு மேல கொலுசு போட வேணாம்னு நினைச்சிருந்தேன். நிறைய பேர் எதுக்கு ஆம்பளை பையனுக்கு கொலுசு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அதுதாங்க எனக்கு ஒரு பெரிய லைஃப் சேவியர் மாதிரி இருக்கும். ஏன்னா கிச்சன்ல நான் இருக்கும்போது அவன் சடனா பின்னாடி வந்து நின்னா கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்ச நாளா கொலுசு இல்லாம தான் இருந்தான். எங்கேயாவது வேற ரூமுக்கு போனானா எனக்கு வந்து இந்த கொலுசோட சவுண்ட் தான் காமிச்சு கொடுக்குமே. அதுக்காக வந்து மாத்தணும். பழைய கொலுசு 18,000 இருந்தது. புது கொலுசு 8,000 இருந்ததுங்க. நான் மாத்திட்டு எடுக்கலான்னு போனேன். ஆனா வந்து ரிமைனிங் இருக்க காசு கையில கொடுக்க மாட்டோம். வவுச்சர் மாதிரி போட்டு கொடுத்துருவோம். ஃபியூச்சர்ல நீங்க யூஸ் பண்ணிக்கணும் வெள்ளி வாங்கும்போதுன்னு சொன்னாங்க. சரி வேண்டாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டு புது கொலுசு 8,000 கொடுத்து வாங்கிட்டு வந்தாச்சு. கதிர்குட்டி ஸ்கூல் போற வரைக்கும் கொலுசை கழட்டுறதா இல்லைங்க. ஜென்ரலா சொல்லுவாங்க நகைச்சீட்டை விட வேற வேற பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்ம இதங்க ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து முடிச்சு நம்ம அதுக்காக ஒரு நகை வாங்கும்போது அதோட ஹாப்பினஸே தனி. யாரெல்லாம் நகைச்சீட்டு போட்டிருக்கீங்க முடிய போற ஸ்டேஜ்ல இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.